ம், சொல்லிடலாமா வேண்டாமா? எப்படி சொல்றது? ஐயோ, சொல்லிடலாம். மீனாட்சி, சொல்லுங்க மீனாட்சி. சரவணா, உங்களுக்கு 100 ஆயுசுங்க. என்னடா நம்ம ஆளுகிட்ட இருந்து போன் வரலன்னு இப்பதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கரெக்டா போன் பண்ணிட்டீங்க. ஓஹோ, மீனாட்சி, இப்பதான் நீங்க என் கனவுல வந்தீங்க. கனவுலையா? ஆமாங்க. ஆனா இந்த கனவு தான் சம்பந்தம் இல்லாம வந்துச்சுங்க. அப்படி என்ன கனவு? இந்த கனவுல நான் ஒரு பெரிய பிசினஸ் மேன். ஆனா எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆயிடுச்சு. 5-6 வயசுல ஒரு பெண் குழந்தை இருக்கு. பேர் கூட பூஜா. அப்பதான் திடீர்னு ஒரு நாள் நீங்க என் வாழ்க்கையில வர்றீங்க. நீங்க ஒரு பல் டாக்டர், அதாவது டென்டிஸ்ட். டென்டிஸ்ட்? அந்த டிஸ்ட் தான். அப்புறம் ஒரு நாள் பூஜாவுக்காக நம்ம 2 பேரும் ஒண்ணு சேர்றோம். இது கனவுலாம் இல்ல. 9 மணிக்கு கல்யாணம் முதல் காதல் வரை சீரியல் பார்த்திருப்பீங்க. ஆமாங்க. என்னடா இது, இந்த கனவை நம்ம எங்கேயோ பார்த்துருக்கமே நினைச்சேன். கடைசியில பார்த்தா நம்ம KMKV. சீரியலோ சீரியஸோ நம்ம 2 பேரும் ஒண்ணு சேர போறோம்ல, எனக்கு அது போதுங்க. கடவுளே, இவன் கிட்ட நான் எப்படி சொல்லுவேன்? மீனாட்சி, ஏன் ஒண்ணுமே பேசாம இருக்கீங்க? ஏதாவது பேசுங்க. அது நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க. அத நான் எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல. அட, நான் தானேங்க, சும்மா சொல்லுங்க. நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. பாரா, பில்டப்லாம் ஓவரா இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் தப்பா எடுத்துக்க மாட்டேன், சொல்லுங்க. நான் இப்படியே தயங்கிட்டே இருந்தா ஒன்னும் வேலைக்காவது. உடனடியா சொல்லுங்க. எப்ப பார்த்தாலும் போன். அட, தயங்காம சொல்லுங்க. இவனை என்ன பண்ணலாம்? அதான் சரி. எப்படி சொல்றதுன்னா, பட்டுன்னு சொல்லுங்க. ஏன்பா? அது நான் உங்களை லவ் பண்ணல சரவணா. நான் உங்களை காதலிக்கிறேன்னு சொன்னதெல்லாம் போயிங்க. உங்களை ஏமாத்தணும் தான் நான் அப்படி சொன்னேன். ஆனா அதை நீங்க இவ்வளவு சீரியஸா எடுத்துப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. சரவணா, ஏதாவது பேசுங்க. சரவணா, இருக்கீங்களா?